ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். சின்ன வெங்காயமும் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதுங்க, அருமையான ஒரு சைட் டிஷ். இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டா எத்தனை இட்லி தோசை இருந்தாலும் பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புதுமையான முறையில் அருமையான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 15 சின்ன வெங்காயத்தை நான் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 5 பூண்டு பல் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல்லும் வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே இப்போ பாருங்கள் நல்லா நிறம் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். வெங்காயம் வதக்கினா அந்த எண்ணெயே மீதம் இருக்குது. நான் 2 தக்காளி முழுசாக எடுத்திருக்கேன், கழுவி சுத்தமாக தொடச்சி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இதையும் நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் தோலே கிழண்டு வருது, அந்த அளவுக்கு வதங்கியிருக்குது. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கும் பொழுது அதில் தோல் உறிஞ்சி வந்ததுனால நான் தோல் எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் இதில் மாற்றிக்கிறேன். காரத்துக்காக நான் காஷ்மீரி சில்லி தான் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேங்க. நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் காரம் குறைவாக இருக்கும், ஆனால் நல்லா கலர் கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைனா தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம ஒரு சுத்து அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். சட்னியை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக கடாயை சூடுபடுத்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாயை நான் காம்பு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தெல்லாம் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி புதினா உடச்ச கடலை சட்னி இந்த மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி வெங்காயம் பொட்டுக்கடலை பயன்படுத்தி சட்னி அரைச்சி பாருங்கள், அருமையாக இருக்கும். எத்தனை இட்லி இருந்தாலும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப புதுவிதமான சட்னியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயமும் பொட்டுக்கடலையும் பயன்படுத்தி புதுவிதமான சைட் டிஷ் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.